நண்பர்கள் அனைவருக்கும் இந்த மனமார்ந்த வணக்கம். இணைய வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்மளோட மொபைல் ஃபோன் தொலைஞ்சிருச்சுன்னா, சப்போஸ் நம்மளோட மொபைல் ஃபோன் தொலைஞ்சிருச்சுன்னா நம்ம வந்து ரெக்கவர் பண்ணுறதுக்கு வசதியாக நம்ம என்னென்ன செட்டிங்ஸை வந்து மொபைலில் வைக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது ஒன்றும் கிடையாது, ரொம்ப சிம்பிள் தான். நம்மளோட மொபைல் ஃபோனை வந்து யாராவது எடுத்துட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளோட மொபைல் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணுறதுக்கு தான் மேக்ஸிமம் ட்ரை பண்ணுவாங்க. அதே போல் இப்போ இறங்குற அட்வான்ஸ்டு மாடல் மொபைல்ஸ் மேக்ஸிமம் எந்த ஒரு மொபைலுமே பேட்ரி வந்து இன்டர்னலாக தான் கொடுத்துருக்காங்களே தவிர பேட்டரியை வந்து ரிமூவ் பண்ணுற மாதிரி கண்டிப்பாக மேக்ஸிமம் மொபைல்ஸ் கிடையாது. நான் சொல்ல போகிற இந்த ட்ரிக்ஸ் வந்து மேக்ஸிமம் பேட்ரி இன்புட்டாக வர மொபைல்ஸுக்கு தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னென்னா, இப்போ மொபைல் ஃபோனு லாக்கில் இருக்கும்போது யார் வேணாலும் மொபைல் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் உங்கள் மொபைல் லாக்கில் இருந்தனாலும் நீங்கள் உங்களோட சுவிட்ச் ஆஃப் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு சுவிட்ச் ஆஃப் ஆப்ஷன் வந்துடும், நீங்கள் ஆஃப் பண்ணிடுவீங்க. ஆனால் நம்ம இப்போ இந்த ட்ரிக் என்ன பண்ண போகிறோம்னா, மொபைல் ஃபோன் லாக்கில் இருக்கும்போது நம்ம மொபைல் ஃபோனை என்ன தான் பண்ணாலும் சுவிட்ச் ஆஃப் ஆகாமல் நம்ம பார்த்துக்கிறது தான். சுவிட்ச் ஆஃப் பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது நம்மளோட லாக் ஸ்க்ரீன் கோடு கேட்கும். அந்த லாக் ஸ்க்ரீன் கொடுத்தா மட்டும்தான் மொபைல் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகும். அது எப்படி செட் பண்ணுறதுங்க பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது அதுக்கு தேவையான ஒரே ஒரு ஆப் தாங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஸ்மார்ட் லாக் ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது ஒரு 1 or 2 MB அவ்வளோதுக்குள்ளே தான் வரும். ரொம்ப வந்து சிம்பிள் ஒரு ஆப்னு தான் சொல்ல போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆப் ஓப்பன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஆப் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி தான் கேட்கும். இது வந்து ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டிங்கன்னா எனேபிள் லாக் ஸ்க்ரீன் அந்த மாதிரி இருக்கும், அதை எனேபிள் பண்ணிடுங்க. அடுத்து கீழே வந்து பிளாக் ஸ்டேட்டஸ் பார் இருக்குது. இது வந்து நீங்கள் மேக்ஸிமம் இதே நீங்கள் ஆன்லேயே வச்சுருங்க. இது ஆனில் வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு மேலே இந்த ஸ்டேட்டஸ் பாரை வந்து நீங்கள் எப்படி ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அது வராமல் இருக்கும். இல்லைனா லாக்கில் இருக்கும்போது சப்போஸ் அந்த ஸ்டேட்டஸ் பார் வந்து வந்துடும். அது எதாவது மெசேஜஸ் ஏதாவது ஒன்று வந்துருச்சுன்னா அவங்களுக்கு வேறு ஒருத்தவங்களுக்கு தெரிகிற மாதிரி ஆகிரும். இதனால் இப்படி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இப்போ உங்களுக்கு இந்த ஸ்மார்ட் லாக் ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் வந்து எனேபிள் ஆயிரும். எனேபிள் ஆனதுக்கப்புறமா நீங்கள் அப்படியே பின்னாடி வந்துடலாம், பேக் வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மார்ட் லாக் ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் இஸ் ரன்னிங் அப்படின்னு சொல்லிட்டு மேலே வரும். ஆனால் இதை வந்து நீங்கள் ஹைட் பண்ணி விட்டுருங்க. இப்போ லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வரும். இதில் போய் ஷோ நோட்டிஃபிகேஷன்ஸ் இருக்கும், இதை வந்து எடுத்து விட்டுருங்க. இப்படி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு மேலே எதுவுமே வராது. இப்போ உங்களுக்கு அந்த ஆப் வந்து பேக்ரவுண்டில் ரன்னிங்கில் தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் இப்போது வந்து நான் மொபைல் வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணுறேன் பாருங்கள். லாக் பண்ணிட்டேன். லாக் பண்ணதுக்கப்புறமா இப்போ சுவிட்ச் ஆஃப் பண்ண நான் ட்ரை பண்ணுறேன். இப்போ பவர் ஆஃப் கொடுத்துட்டு இப்போ பவர் ஆஃப் கொடுக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், மொபைல் ஃபோன் பவர் ஆஃப் ஆகலை, லாக் ஸ்க்ரீன் கேட்குது. இப்போது என்னோடய கரெக்டான லாக் ஸ்க்ரீன் நான் கொடுத்தா மட்டும்தான் இந்த மொபைல் வந்து சுவிட்ச் ஆஃப் ஆகும். இப்போ வேறு நான் எந்த லாக் ஸ்க்ரீன் கொடுத்தாலும் சுவிட்ச் ஆஃப் ஆகாது. மேக்ஸிமம் எல்லோரும் உங்களோட மொபைலில் வந்து எப்போவுமே எனி டைம் உங்களோட டேட்டா உங்களோட லொக்கேஷன் ஆனில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்கள் டேட்டா அப்பப்போ ஆஃப் பண்ணாலும் உங்களோட லொக்கேஷனை கண்டிப்பாக நீங்கள் ஆஃப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட லொக்கேஷன் தான் உங்களோட மொபைலோட கீ அப்படின்னு சொல்லலாம். அதனால் மேக்ஸிமம் எல்லாருமே இந்த ஆப்பை வந்து யூஸ் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.